ஸோ இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா, கூத்தாந்தம் அப்படின்றவர் ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இவர் வந்து இவருடைய அந்த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணுறாரு டீட்டெயில்ஸை. ஸோ வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சேலரி இருக்கான்னு பார்க்கணும். சேலரி இருந்தால் சேலரி போடணும். சேலரி சப்போஸ் கொடுக்காம டேரெக்டாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லை ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா, நம்ம போன சம்மில் பார்த்தோம்ல, அந்த ஒரு சின்ன சம்மில் சீனியர் சிட்டிசன் சம், அதில் இருக்க மாதிரி அந்த இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சேலரின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி இன்கம் ஆஃப் த அசெசி 3 lakh per annum. ஃபஸ்ட்டு நம்ம அதை போட போகிறோம். இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ சேலரியோட டிடக்ஷன் என்ன? 50,000. 50,000 நம்ம டேரெக்டாக இதில் நம்ம லெஸ் பண்ணி 2,50,000 நம்ம போட்டுறக்கூடாது. கொஷினை கொஞ்சம் நல்லா பாருங்கள். சேலரியிலேயே ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1,200 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1,200ஐயும் நம்ம வந்து போட்டுட்டு, ஸோ இந்த 50,000ஐயும் இந்த 1,200ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 51,200 கிடைக்கும். ஸோ இந்த 3 lakhோட இந்த 51,200 லெஸ் பண்ணிங்கன்னா 2,48,800 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த 2 லைன் முடிஞ்சிருச்சு. இந்த 2 லைன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க அந்த 4 டிரான்சாக்ஷன் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் கொஷினை பார்த்துட்டு முதல்ல இங்கே கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு அப்படியே நீங்கள் போட்டுறக்கூடாது. தூக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபார்மேட்டே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்னா, சேலரியிலேருந்து அடுத்து வந்து டிடக்ஷன் முடிச்சுட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுலேருந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் சேலரியை வந்து நம்ம முதல்ல இருந்துச்சுன்னா நம்ம முடிச்சிடறோம். அடுத்து கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் எல்ஐசி அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னா, இதுக்கு வந்து 80CCC அப்படின்னு சொல்லுவாங்க. 80CCC. இது வந்து பென்ஷன் ஃபண்டுக்கான டிடக்ஷன். ஸோ 35,000 கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 35,000 போட்டுட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் அலோடு 1,50,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடக்ஷன் இருக்குது. ஆனால் அவங்க கொஷனில் அவங்க வாங்கியிருக்கிறது 35,000 தான் அவங்க பென்ஷன் போட்டிருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம அந்த 1,50,000 நம்ம நீங்கள் லெஸ் பண்ணவும் கூடாது, ஆட் பண்ணவும் கூடாது. இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் அலோடு. ஓகேவா? இது வந்து எவ்வளோ வரைக்கும் அமௌண்ட் அவங்களுக்கு டிடக்டபிளாக இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ 35,000 நம்ம போட போகிறோம். இது வந்து லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் தான் சொல்ல போனால். ஓகேவா? 35,000 போட்டோம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த ஹெல்த் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஆஃப் 80 years. ஸோ 80 வயசு இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பாவுக்கு 40,000க்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருக்காரு. அதையும் டேட்டா அந்த அமௌண்ட்டை போட போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் அவங்களுக்கு டிடக்ஷன் இருக்குது. ஸோ 50 40 பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்லேயே அவங்க 40 தான் அவங்க பே பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்ட் ஹேண்டிகேப் பிரதர். அவருடைய பிரதர் ஹேண்டிகேப்பாக இருக்காராம். அவருடைய அதுக்காக அவங்க மெடிக்கல் சம்மந்தமான இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஷினில் 15,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 75,000 வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது ஏன் அப்படின்னா, இந்த ஹேண்டிகேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நார்மல் ஹேண்டிகேப்பாக இருந்தாங்கன்னா 75,000, சிவியர் ஹேண்டிகேப்பாக இருந்தாங்கன்னா 1,25,000. அது அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சம் நம்ம போடும்போது உங்களுக்கு புரியும். ஸோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சம்பளம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3rd டிரான்சாக்ஷன் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 4th டிரான்சாக்ஷன் அவங்க கொஷின் அவங்க எதுவுமே போடலை. டேரெக்டாக 75,000 அந்த அமௌண்ட்டோட போட்டு டோட்டல் பண்ணி இந்த அமௌண்ட்டோட இதை லெஸ் பண்ணி நம்ம இந்த 98,800, அதாவது நம்ம இந்த 3 lakhலேருந்து நம்ம லெஸ் பண்ண இந்த 51,200 அமௌண்ட்லேருந்து நம்ம கிடைக்கிறது தான் 2,48,800. இதிலேருந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த டிடக்ஷன் இருக்குல்ல, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1,50,000 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணால். ஸோ இதிலேருந்து இதை வந்து நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 98,800. உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் அதாவது என்னென்னா, 3லேயும் 4லேயும் 2 அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. 15,000 40,000. இவர் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்டன்ட் ஹேண்டிகேப் பிரதர் கொடுத்துருக்காரு. அதே பிரதருக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் UTI இல்லை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஹேண்டிகேப் பிரதருக்கு தான் இவர் பண்ணுறாரு. ஓகேவா? என்ன தான் டிரான்சாக்ஷன் 2ஆக கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல அப்பா கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஆனால் ஹேண்டிகேப் பிரதருக்கே அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 15,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காருன்னா, யூடிஐயில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அந்த ஹேண்டிகேப் பிரதரை வந்து அந்த மெயின்டெனன்ஸ்க்காக வேண்டி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது சிவியர் ஹேண்டிகேப்னு கொஷின் அவங்க கொடுக்கல. அதனால் நார்மல் ஹேண்டிகேப்பையும் நம்ம அசியூம் பண்ணி 75,000 நம்ம டிடக்ஷன் பண்ணி 1,50,000லேருந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து, அதாவது இந்த 2,48,800லேருந்து 1,50,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 98,800 கிடைக்கும். இதுதான் இதோடைய ஆன்சர்.